அதுக்கப்புறம் இந்த பாரிசாலன் மன்னன் மன்னர் ஃபேன்ஸ், நீங்கெல்லாம் திருடனுக்கு தேள் கொட்டா என்ன பண்ணணும்? வணக்கம், நான் உங்கள் தமிழ் ஆரியன். தமிழ்நாட்டுல இருந்துட்டு ஆரியன்னு சொல்றியே, நீ என்ன பார்ப்பன கைக்கூலியா அப்படின்னு சில பேர் வருவாங்க. ஆனா இவங்க யாரும் சங்க இலக்கியம் போய் படிச்சிருக்க மாட்டாங்க. திராவிடம் அப்படின்ற சொல் திரவியம் அப்படின்ற சமஸ்கிருத சொல்ல இருந்து வந்தது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா ஒரு ஜாகிரபியை குறிக்கிற இந்த ஒரு ஐடென்டிட்டிய ஒரு இனக்குழுவா மாத்தி கால்டுவெல் தொடங்கி இன்னைக்கு இருக்க ஐராவதம் மகாதேவன்ல இருந்து அமர்நாத் ஜஸ்டிஸ் பார்ட்டியை சேர்ந்த எல்லாரும் இந்த பிரிவினைவாதத்தை மீண்டும் மீண்டும் திணிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பாக்குற தமிழ் பத்தின எல்லா தரவுகளும் யார்கிட்ட வந்தது தெரியுமா? இந்த பாரிசாலன், மன்னர் மன்னன், ஒரிசா பாலு போன்றோர். இவங்க யாருமே மெயின் ஸ்ட்ரீம் அகாடமியால கால் ஒரு 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 ஆளா கூட மதிக்காத ஆளுங்க. இவனுங்க உண்மையிலே பேசுறதெல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா இந்நேரம் வேர்ல்ட் ஸ்ட்ரீம் இந்தியன் அகாடமி இல்லைனாலும் வேர்ல்ட் ஸ்ட்ரீம் அகாடமியா அவங்களை அக்னாலேஜ் பண்ணிட்டு போறேன். இவனுங்க பேசுறது எல்லாம் மடத்தனமா பேசிட்டு தமிழ்நாட்டையும் எல்லாம் ஒரு காமெடி பீஸா மாத்தி வச்சிருக்கானுங்க. தமிழ் ஸ்காலர்ஸ் தமிழ் இந்தியால போனாலே ஒரு ஜோக்கா பாக்குறாங்க. ஆனா என்னதான் இது மாதிரி மகாதேவன்ல இருந்து அமர்நாத் ராமசாமி வரைக்கும் லூசு பயலுக இருந்தாலும் இவனுங்க எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட்ல தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்த ஒரு தமிழர் இதே ஊர்ல இருந்தார். யாருன்னு கேக்குறீங்களா? ராமச்சந்திரன் நாகசாமி. இவர் எழுதின கூற்றுகளுக்கும் இவர் எழுதின புக்ஸுக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கொம்பனால கூட ரெஃப்யூட் பண்ண முடியல. ஸோ இன்று தொடங்கி தமிழ் வைதீக கலாச்சாரத்தையும் தமிழோட உண்மையான தொன்மையையும் தமிழ் மக்களுக்கு முக்கியமா கொண்டு செல்ற பணியை தொடங்குறோம். இதுக்கு உங்களோட ஆதரவை அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பாரிசாலன் மன்னன் மன்னர் ஃபேன்ஸ், நீங்கெல்லாம் திருடனுக்கு தேள் கொட்டா என்ன பண்ணணும்? ஓகே.